Hey guys, this is Vino. You are watching Vino Schooly. In this session, we are going to discuss about numeric literals. So numeric literalsல மொத்தம் 3 டைப் இருக்கு. Integer, float, complex. இந்த செஷன்ல integer, float ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். So first we will discuss integer. இப்போ இன்டீஜர்னா என்ன? இன்டீஜர்னா ஒரு நம்பரில் ஃப்ராக்ஷனல் பார்ட் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை நம்ம இன்டீஜர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இன்டீஜர் -1 இன்டீஜர். ஒரு இன்டீஜர் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் ஃப்ராக்ஷனல் பார்ட் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 இந்த டாட் வர்றதெல்லாமே வந்து இன்டீஜர்ஸ் கிடையாது. இன்டீஜர்ஸ்குள்ள 3 டைப் இருக்குது: டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெசிமல். டெசிமல்லாம் 0லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம வந்து டெசிமல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் 0லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பராக தான் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் எல்லா வேல்யூஸும் அடங்கியிருக்கும். இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து டெசிமல் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 993 இது வந்து ஒரு டெசிமல் இன்டீஜர். பிகாஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள் 993 இது எல்லாமே 0லேருந்து 9க்குள்ளே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டல். ஆக்டல் வேல்யூ. ஆக்டல் வேல்யூனா அந்த ஆக்டலும் நம்பர்ஸ் தான், பட் ஆக்டலில் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ம் 9ம் இருக்காது. ஆக்டல் வேல்யூஸில் 8ம் 9ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9க்கு அப்புறம் 10க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் ஏ, 11க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் பி, 12க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் சி, 13க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் டி, 14க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் இ, 15க்கு பதில் கேபிட்டல் லெட்டர் எஃப். ஸோ இந்த மாதிரி 0 to 15 டோட்டலி 16 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமல் பார்த்தாச்சு, ஆக்டல் பார்த்தாச்சு, ஹெக்ஸாடெசிமல் பார்த்தாச்சு. எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து டெசிமல். இப்போது ஆக்டல்னு எப்படி நம்ம ஒரு நம்பரை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, அந்த ஆக்டல் நம்பர் 0ஓவில் ஸ்டார்ட் ஆகும். ஆக்டல் நம்பர் 0ஓவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆக்டல் நம்பர் 0O. இப்போ நான் 5 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆக்டல் வேல்யூ. 0O 8 போகிறேன்னு வச்சிங்களேன். ரூல்ஸ் பிரகாரம் 8 9 ஆக்டல் வேல்யூஸ் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 0ஓக்கு அப்புறம் ஆக்டல் வேல்யூ 8 கொடுத்துருக்கேன். இன்வேலிட் டிஜிட், ஆக்டல் வேல்யூவே இல்லைன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ அமெரிக்கா போகிறோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்க நம்மள மாதிரி இருப்பாங்களா? வெள்ளையாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஆஃப்ரிக்கா போகிறோம். ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்க. நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்து இப்போ அமெரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் எப்படி இருப்பாங்க, இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி டெசிமல் வேல்யூஸ்னால் டைரக்ட் வேல்யூஸ், டைரக்ட் 0, 1, 2, 3 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்டல்னா 0ஓக்கு அப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா 0xக்கு அப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 0x7, 0xA. 0xA நான் என்ன சொன்னேன்? ஏனா 10ன்னு சொன்னேன். பாருங்கள் 10 பிரிண்ட் ஆகிருக்கு. 0xல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹெக்ஸாடெசிமல். 0ஓவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஆக்டல். எதுலையுமே இல்லை டைரெக்டாக வேல்யூ வந்துச்சுன்னா அது பேர் டெசிமல். ஸோ ஒரு இன்டீஜரில் 3 டைப்ஸ் இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளோட். ஃப்ளோட்டில் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும். 1.1, 11.1234. ஸோ டோட்டலி ஃப்ளோட் வந்து 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம், செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். ஸோ ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ன்றது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நம்பர். ஒரு நம்பரில் ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பரை ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்னு சொல்லுவோம். 12.3432, 12.32 இந்த நம்பரை நம்ம ஜென்ரலாக ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்னு சொல்லுவோம். பட் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் கொஞ்சம் டஃப்பும் கூட. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 0, 0, 0, 0 போடுறேன். 12,000 நான் வந்து ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா 1, 2 எனக்கு எங்கே டாட் வரணுமோ அந்த இடத்துல நான் இ போட்டுக்கிறேன்.
எங்கே எனக்கு டாட் வரணுமோ அங்கே நான் ஈயை போட்டுருக்கேன். இ தான் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். அதுக்கு முன்னாடி இது டாட்டுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ வரணுமோ அத்தனை ஜீரோவை நான் நம்பர்ஸாக போட்டுக்கிறேன். இங்கே டாட்டுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. டாட்டுக்கு முன்னாடி 3 ஜீரோ இருக்குது. அப்போது 3. ஸோ 12 இ 2 போடுறேன். அப்போது 12க்கு அந்த டாட்டுக்கு முன்னாடி 2 ஜீரோவை ஆட் பண்ணி விடும். பாருங்கள் 1200. இப்போ 12 இ 1 போடுறேன். அப்போ அந்த டாட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணி விடும். சரிங்களா? இப்போ இதே வந்து 12 இ போட்டு நான் -1 போடுறேன். அப்போ என்ன அர்த்தம்னா மெயின் வேல்யூலேருந்து ஒரு டாட் உள்ள முன்னாடி வந்துடும். ஸோ 12 டாட் இருந்தது, -1 போட்டதுனால டாட் வந்து முன்னாடி ஒரு பிளேஸ் வந்துடுச்சு. 12 இ -2 போடுறேன் அப்படின்னா டாட் எங்கே யூஸ்வலாக இருக்கும்? இ இருக்கிறதுல தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 12.0 வரணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்? -2 போட்டேன். மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணால் அந்த டாட்டு கொஞ்சம் முன்னாடி போயிடும். எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறீங்க அத்தனை நம்பர் முன்னாடி போயிடும். இங்கே பாருங்கள் 0.12. என்கிட்ட இருக்கிற வேல்யூ என்னது? 2 வேல்யூ 12 1 2. அப்போ டாட் என்னாச்சு? 2 வேல்யூக்கும் முன்னாடி போயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள் 1200 இ -2. அப்போது என்னுடைய வேல்யூ என்னது? 1200. 1200 இ எங்கே இருக்குது? 1200க்கு அப்புறம் தான் இருக்குது இ. சரிங்களா? இப்போ நான் -2 போட்டேன்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த -2 வந்து பாருங்கள் இப்போ 1200 இருந்துச்சு. நான் -2 போட்டதுனால என்ன ஆச்சுன்னா அந்த 2 டிஜிட்ஸ் இக்கு முன்னாடி இருக்கிற 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டாட் போயிடுச்சு. 1200 இ -1 கொடுத்தேன்னா இ வந்து 1200ல் ஒரு டிஜிட் முன்னாடி போயிடும். எக்ஸ்போனன்ட் ஃபார்மை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மன்டிஸா, இன்னொன்று எக்ஸ்போனன்ட். ஸோ இங்கே பாருங்கள் 120 இ 5 போட்டிருக்கேன். 120ன்றது ஒரு பார்ட்டு, இ அண்ட் அதுக்கப்புறம் வர்றது ஒரு பார்ட்டு. 120ன்றதை நம்ம மன்டிஸான்னு சொல்கிறோம். இயும் அதுக்கப்புறம் வர வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போனன்ட்டுன்னு சொல்கிறோம்.